பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா தாரோடு முகப்பில் ஒரு 1.5 ஏக்கர் பார்க்க வந்துருக்குறேங்க. இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கோபிலிருந்து அழுக்குழி ஏரியாவில் பார்க்க வந்துருக்குறேங்க. தாரோடு முகப்பு ஒரு 400 அடி வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குபேர மூலைங்க. இந்த தோட்டத்துக்கு உண்டான குபேர மூலையை தான் பார்த்துட்ருக்குறீங்க. இது பார்த்திங்கன்னா தெற்கு சைடில் ஒரு ஓடை ஒன்று போகுது. அந்த ஓடையில் தண்ணி போகிறது பார்க்குறீங்க. நம்ம இப்போ குபேர மூலையிலேருந்து அப்படியே வாயு மூலைக்கு போகிறோம். இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு குபேர மூலையும் வாயு மூலையும் தார் ரோடு பேஸில் அமைச்சிடுதுங்க. காடு மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான வாயு மூலைக்கு வந்துட்டாங்க. பக்கத்து கடைலாம் பாருங்கள், வாழை, இந்த துளுக்கு மல்லிகைப்பூவு இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இதுதாங்க நம்மளுக்கு வாயு மூலைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கம்பி வேலி போட்டுருக்கிறதுக்கு இந்த பக்கம் இந்த கரும்பு இருக்குதுல்ல, இதுதான் நான் பார்க்க வந்துருக்குறோம். இப்போ நம்ம வாயு மூலையிலேருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறேங்க. காடு ஒரு செவ்வக டைப்பில் தான் வருதுங்க. இந்த மூலை இழுக்கிறதுல கட் ஆகலை. இதுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மட்டும்தாங்க. அந்த கிணறு கூட்டு கிணறுங்க, 2 கூட்டு சர்வீஸு கிணறு 2மே கூட்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த கரும்பு போட்டுக்கிற காடு தான். பார்த்திங்கன்னா இதுக்கு மொத்தமாக 1.5 ஏக்கரு, புறம்போக்கு ஒரு 25 சென்டாட்டம் வருதுங்களாமா. அதை சேர்த்துனா ஒரு 1.25 ஏக்கர் அனுபவத்தில். பட்டாவில் 1.5 ஏக்கர் தான். இதுதாங்க நம்மளுக்கு ஜலமூலைங்க. ஜலமூலை கட்டாவில். இதிலிருந்து அப்படியே நேராக போகிறேங்க. இதிலிருந்து பார்த்திங்கன்னா நேராக நம்மளுக்கு அக்னி மூலைக்கு போகிறோம். இப்போ நம்ம இந்த காட்டுக்குண்டான அக்னி மூலைக்கு வந்துட்டோம். அக்னி மூலையில் பார்த்திங்கன்னா இது அக்னி மூலை கட்டாவில். நம்ம வீடியோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடை பார்த்திங்கல்ல, அந்த ஓடை தான் இங்கே வர சின்னதாக மாறிக்குது, சின்ன ஓடையாக போகுது. இதிலிருந்து மறுபடியும் குபேர மூலைக்கு ஒரே நேரு தாங்க. பக்கத்து கடைலாம் பாருங்கள், நல்லா தென்னை மரங்க இதெல்லாம் போட்டு வாழையெல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக இருக்குது. ஏரியா நல்லா தண்ணி ஏரியாங்க, தண்ணிக்கு எந்த குறையும் இல்லை. மண்ணும் பார்த்திங்கன்னா களிமண் கலந்த அந்த கரிசல் மண்ணுங்க. மண்ணும் குறைபாடு இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது மண். இப்போ நான் போயிட்டு இருக்கிறது பக்கத்து காடுங்க. அது அந்த பக்கம் நான் பார்க்க வந்த காடு கரும்பு போட்டிருக்குது, உள்ளே போக முடியல. அந்த முன்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு வயலுக்கு அந்த குபேர மூலை சைடில் கம்பு பயிர் பண்ணிக்கிறாங்க. இதனோட விலை பார்த்திங்கன்னா அப்படியே 1.5 ஏக்கராவும் சேர்ந்து 1.25 கோடி சொல்கிறாங்க. 1.5 ஏக்கராவும் சேர்ந்து 1.25 கோடி சொல்கிறாங்க. குறைச்சி பேசிக்கலாங்க, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிணறு கூட்டு கிணறு தான். இதிலிருந்து அப்படியே ஒரு நேராக அந்த அம்மா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்களா, எருமை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்களா, அது வரைக்கும் அதான் குபேரம்போது நம்ம அங்கேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக போகுதுன்னு. இது ஓடை தான், ஓடை பள்ளம். ஏரியா தண்ணி ஏரியா. இந்த ஏரியா முழுசுமே எல்பிபி தண்ணி பாயக்கூடியது ஏரியா தாங்க. இந்த காட்டுக்கு எல்பிபி தண்ணி பாசன வசதியும் இருக்குது. இந்த ஒரு வயல் மட்டும் கம்பு போட்டுக்கிறாங்க. கம்பு போட்டுக்கிறது பார்க்குறீங்க. இதாங்க.
இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கருப்பசாமி கோயில் ஒன்று இருக்குது. இதுதான் கருப்பசாமி கோயில். இல்லை வேலு எல்லாம் கல் நட்டி வச்சுக்கிறாங்க. அதை ஒதுக்கி விட்டுட்டு தான் அவங்க வந்து வெள்ளாமை பண்ணிக்கிறாங்க. பார்க்குறேன் கம்பு போட்டேன். நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது வெள்ளாமை எல்லாம். எந்த குறைபாடும் இல்லைங்க. இந்த நேரம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபோன் நம்பரு 95 85 37 67 67ங்க. இதுதான் நம்ம ஃபோன் நம்பரு. இந்த கிணறு வந்து இந்த பங்கில் வராதுங்க, அடுத்த பங்கில் தான் வரும். கிணறு மட்டும் கூட்டு கிணத்துக்கு போயிட்டு வரக்கு தட வசதியெல்லாம் இருக்குது. ஏரியா நல்லா சிறப்பான ஏரியா. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.